राधे कृष्णा। जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। श्री राम जय जय राम। जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो राधा रानी की जय। அழகான மார்கழி மாசம், ஜோரான குளிர். இதில் அற்புதமா மார்கழி மாசத்துல நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் பாசுர தினத்துல பிருந்தாவனத்துல இருந்துண்டு ஸ்வமர்த்த ராமதாசருடைய வைபவத்தை அனுபவிக்கிற பாக்கியம் நமக்கு. வாழ்க்கையில எப்படியும் நம்ம உடம்பு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமா அப்படி போயிட்டே இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ராத்திரி பிருந்தாவனத்துல வாசம் அப்படின்னு இருக்கு. பிருந்தாவன வாசம்ன்றதெல்லாம் எத்தனையோ மகாத்மாக்களுடைய கனவு, லட்சியம், தபஸ். புல்லாய் பிறவி தர வேண்டும், சிறு கல்லாய் பிறவி தர வேண்டும் பிருந்தாவனமதில் அப்படின்னு எவ்வளவோ பேர் கேட்பா. இங்க வழியில பார்த்துருப்பேன், எத்தனையோ பேர் நமஸ்காரம் பண்ணி பிருந்தாவனம் பரிக்கிரமா போறோம். இங்க நீங்க பார்க்குற மரம், செடி, கொடி, குரங்கு, பன்னி, மாடு, நாய், மனிதர்கள், சேத்தன அச்சேத்தன வஸ்துக்கள் எல்லாமே மகாத்மாக்கள். அத்தனை பேருமே பாகவதோத்தமர்கள். இப்ப நான் வண்டியில் வரும்பொழுது அந்த வண்டிக்காரரோட பேசிட்டு வந்தேன். அப்போ அவர் கேட்டார், ராஸ்தா சகியே தானே, சரியான வழிதானே அப்படின்னு. அப்போ நான் ஹான்னு மகராஜ் போலிய ராஸ்தா சகியேன்னு. அப்புறம் தான் புரிஞ்சுருந்தேன் அவன் யாத்ரா கைசாகன்னு காலையில் வந்துடுத்து. வண்டியில் யாத்திரை எப்படி போயிட்டு இருக்குன்ற மாதிரி நான் சொன்னேன், பகவான் கா கிருப்பா அப்படின்னு. அப்புறம் ராஸ்தா சகியேன்னு, ராஸ்தா சகியே அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை என் காலையில் இப்படி யாத்திரை சரியா போயிட்டு இருக்கான்னு நீங்கள் கேட்டாம இருக்குன்னு. அடுத்த நிமிஷம் அவர் சொன்னார், யாத்திரை சரியா தானே போகும். ஏன்னா அவன் இல்லை உங்களை கூப்பிட்டா. நம்ம டுக் ஓட்டு வந்தால் பேட்டரி கார் நிமிஷம் அப்படியே எனக்கு என்ன சொல்றதே தெரியல. யாத்திரை சரியா தானே இருக்கும். அவன் இல்லை உங்களை கூப்பிட்டான். அவன் கூப்பிட்டாச்சுன்னா அது சரியா மட்டும்தானே இருக்கும். அதாவது வேற வார்த்தையே இல்லைங்க. அது அன்கண்டிஷனல் ஃபெய்த் அதுன்ற வார்த்தைக்கு இதுதான். அவர் திருப்பி அது யாத்திரை சரியா தானே இருக்கு. அவன் தானே கூப்பிட்டுருக்கான், நீ வரல. அவன் கூப்பிட்டுருக்கான், நீ வரல, ஞாபகம் வச்சுக்கோ. அவன் கூப்பிட்டுருக்கான், சரியா தானே இருக்கும் அப்படின்னா. அவ்வளோ ஒன்றும் பேசணும். அப்படி தலையாட்டு வந்தேன். திரும்பி இறங்கணும்னா தன்யவாத் ராதே ராதே அப்படின்னு. தன்யவாத் தாக்கூர்ஜி கேள்வி. நன்றியெல்லாம் அவனுக்கு தான். அவன் தானே இங்கே என்ன சேவை பண்ண வைக்கிறான், உன்னை வர வச்சிருக்கான். திரும்பி அதே தான், திரும்பி தாக்கூர்ஜி, அவ்வளோதான். அப்போ கூட சேர்ந்த வரும்போது எப்படி போயின்னு இருக்கு ஏதோ கேட்பான். அப்படி பிரஜ்வாசிக்கிட்டே எதையோன்னு பேசணும். அவளோட ஒரு 2 நிமிஷம் இப்படி பேசுறது ஒரு சொல்ல. ஏன்னா சாதாரணமாக ராதே ராதே சொல்லிடுவா. ஒரு 10 வார்த்தை சொல்றதுக்குள்ள ஒரு டாக்கூர்ஜி நடுவில் வந்துடும். டாக்கூர்ஜினா கிருஷ்ணன். அவன் சொன்னா பிருந்தாவன்ல டாக்கூர்ஜி இருக்கும்போது என்ன குறைச்ச பைசா அது எப்போ வேணுமோ டாக்கூர்ஜி கொடுப்பார்.
வயசுக்கு குறைவு கிடையாது. உனக்கு எவ்வளோ முடியுமோ நீ சாப்பிட்டுக்கலாம். நான் பிருந்தாவனில் மாற்றி மாற்றி யாராவது அன்னதானம் பண்ணிகிட்டே இருப்பாள். நீ சும்மா அப்படி போய் நின்னா அந்த ஓடம் ஓட்டுறவாள்லாம் சாயங்காலம் அன்னதானம் பண்ணுவா, யாரோ சாதுக்கள் அன்னதானம் குறைவே கிடையாது. நீ சும்மா உட்காந்தா கூட லேலோ அப்படின்னு கொண்டு கொடுத்துட்டு போயிடுவா. நீங்க உட்காந்து பாருங்க எங்கேயாவது. சாதாரண கேட்கவே வேண்டாம். பெருமாள் படி அளப்பார் அப்படின்றத பிருந்தாவனத்துல கண்கூடா பல சந்தர்ப்பங்கள்ல நான் பார்த்திருக்கேன். சரீரத்துக்கான படியும் அளப்பார், ஆத்மாவுக்கான படியும் அளப்பார். ரெண்டுமே. ஆத்மாவுக்கான ஆகாரமும் கொடுப்பார். தன்யவாத் அப்படின்னார். இப்ப கூட 200 ரூபாய் கொடுத்தா அவருக்கு புரியல. அதுதான் என்னை கூப்பிட்டு 20 ரூபா தான் சவாரி, எதுக்கு 200 ரூபாய் கொடுக்குறான்னு. நான் சொன்னேன் இல்லை 30 ரூபா, இல்லை 20 ரூபா, இல்லை அவங்களாம் அப்போ சரி கொடு அப்படி. அது 200 ரூபா அதிகமாக கொடுக்குற, 50 ரூபா அதிகமாக கொடுக்குற ஆளேன்னு என்னை கூப்பிட்டு அவன் எப்படி கொடுப்பா? 150 தான் எனக்கு கொடுக்கணும். பெருசாக பணம் ஒன்றும் கிடையாது அவங்ககிட்ட. சொல்லிட்டேன், ஒன்றும் பணம்லாம் கிடையாது, நான் ஒரு ஆள் தான் ஓட்டுறேன், வண்டியை ஓட்டுறேன், குடும்பம் நடத்துகிறேன். எங்கிருந்தோ வந்தேன், குஜராத்லேயும் எங்கேருந்தோ வந்தேன்னா அந்த மட்டும்தான் தெரியும். ஒரு வருஷம் டாக்குடிச்சி ஓட்டின்னு இருக்கேன், அவ்வளோதான். அது மேலே லைஃப்பில் பெருசாக என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக அடைஞ்சான், என்னெல்லாம் சம்பாதிச்சா. ஆனால் என்னை டாக்கூர்ஜி காப்பாற்றான்ற அந்த ஒரு ஆழம் உட்காந்து எடுத்து பாருங்க. அதுதான் அவசியம் வாழ்க்கையில். நம்ம எல்லாம் பிரயத்தனம் பண்ணுறோம், எல்லாம் நடந்துட்டுருக்கு. நான் ஒழுங்காக பண்ணல, அது ஒழுங்காக நடக்கலை, என்னுடைய எஃபர்ட்ஸ்க்கான ஒரு பலன் கிடைக்கல, எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, எவ்வளோ புலம்புறோம் இல்லை. ஒரு சிம்பிள் மேன் அவ்வளோ, ஒரு லேமேன் அப்படி சொன்னால் ஒரு சாதாரண மனுஷன் டாக்கூர்ஜி டாக்கூர்ஜி டாக்கூர்ஜி. நான் அங்கேயே நீங்க பேசின அந்த நேரத்துக்குள்ள டாக்கூர்ஜி, அத்தனை டாக்கூர்ஜி சொல்லி முடிச்சாச்சு. அப்ப எப்ப ஏற்பட்ட ஒரு இடத்துல நாம இவ்வளவு நேரம் அலைஞ்சிட்டு இருந்தோம்னு பார்த்துக்கோங்க. எந்த ஒரு இடத்துல இன்னைக்கு ராத்திரி தங்க போறோம்னு பார்த்துக்கோங்க. அது அவளுக்கு சுவாவமாகவே சரணாகதின்னு உபன்யாசம்லாம் பண்ண வேண்டாம். அவர்கிட்ட நாம தான் கத்துக்கணும். இங்க அதுக்காக தான் பிரஜவாசிகிட்ட பேசுறது. இப்போ நான் வேற எங்கேயாவதுன்னா சரணாகதி பண்ண, பகவான் இருக்கான் காப்பாற்றோன்னு உபன்யாசம் பண்ணிட்டு வருவேன். இந்த ஆட்டோக்காரன் டிரைவருக்கெல்லாம். இங்கே அவன் உபன்யாசம் பண்ணுறத நான் கேட்டு வந்தேன். அப்பாடா சிம்பிளா. அதான் சொன்னேன், யாத்திரை சரியாக தான் நடக்கும். அவன் தானே கூப்பிட்டான், அவ்வளோ முடிச்சிட்டார். அதுக்கு மேலே எனக்கு வந்து வார்த்தையே கிடையாது. நான் வந்து திருப்பியும் அதை வந்து வேற ஏதாவது ஜஸ்டிஃபை பண்ணி ஏதாவது வம்படிக்கிறது கூட என்கிட்ட வார்த்தை கிடையாது. வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட 2 வார்த்தை போட்டு வாங்கலாம். போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் என்ன ஒரு போட்டு போட்டார், அவ்வளோதான் முடிச்சாச்சு. காளியன்ற பகவான் அடிச்சா மாதிரி ஓங்கி ஒரு அடி. அந்த என்ன சொல்ல முடியும் அதெல்லாம் வாழ்க்கையில். அப்ப இந்த மாதிரி பல ஜீவர்களை உத்தாரணம் பண்ணக்கூடிய ஒரு தேசம் நம்முடைய தேசம். இந்த மாதிரி பல சாதுக்கள் பல வேஷங்கள்ல அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒண்ணு நம்முடைய சனாதன தர்மம். இங்க யார் சாதுன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. யார் வேண்டுமானாலும் யார் மூலமா வேண்டுமானாலும் தெய்வம் நமக்கு உபதேசம் பண்ணிடும், சந்தேகமே வேண்டாம். அத்தனை ஒரு கிருபை, அத்தனை ஒரு அனுகிரகம். இதெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் மகாத்மாக்கள் பிரயத்தனப்படுறோம். இங்க திரும்புற பக்கம் எல்லாம் தெய்வீகம் இருக்கு. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு விதத்துல தெய்வானுகிரகம்ன்றது நம்ம மேல வர்ஷிச்சுட்டு இருக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க, ரிசீவ் பண்ணிக்கோங்க. ரிசீவ் பண்ணிட்டா போதும். தெய்வீகம்ன்றது கொட்டி கிடக்கு இங்க. சமர்த்த ராமதாசர் இதைத்தான் புரிய வச்சார் எல்லாருக்கும். பகவான் இருக்கான், என்னெல்லாம் நடந்ததோ எல்லாம் நன்மைக்கு, என்னெல்லாம் நடக்கிறதோ எல்லாம் நன்மைக்கு, என்னெல்லாம் நடக்க போறதோ எல்லாம் நன்மைக்கு. உங்க வாழ்க்கை சொல்ல எனக்கு இவ்வளவு கெடுதல் நடந்தது. கெடுதல் நடந்தாலும் நீங்க பிருந்தாவனத்துக்கு வர முடியாது. நன்மைகள் நடந்ததுனாலே மட்டும்தான் இன்னைக்கு பிருந்தாவனத்துல உட்கார்ந்து இருக்கு. மார்கழி குளிர் அப்படின்னா பிருந்தாவனத்துல இருக்கிறதுலாம் தெய்வீகம், வேற ஒன்றும் வார்த்தையே கிடையாது. அப்ப சமர்த்த ராமதாசர் அவ்வளவு சிரேஷ்டமா, அதாவது யாத்திரையெல்லாம் வந்த இடம் தான் அதெல்லாம். சமர்த்த ராமதாசருடைய பிரிய சிஷ்யன் கல்யாண் சுவாமி. அப்படி ஒரு குரு பக்தி, குரு நிஷ்டை. சமர்த்த ராமதாசர் தான் கதி. சமர்த்த ராமதாசர் எப்பயோ ஒரு அம்சாச்சு தோம்காவுக்கு. காவ்னா கிராமம், தோம் கிராமத்துக்கு அனுப்பிட்டார். பெரிய சந்தர்ப்பத்தில் கல்யாண் சுவாமிக்கு தோணிக்கு, சரி போய் குருநாதரை பார்த்துட்டு வருவோம்
அப்படின்னு. ஒரு மார்கழி மாசம்தான் சமர்த்த ராமதாசரை பார்க்கறதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு கல்யாண் சுவாமி வர. அப்பவே சமர்த்த ராமதாசர் தீர்மானம் பண்ணி வச்சுட்டு இருந்ததுதான் கிளம்ப போறார். மார்கழி தை மாசி மாக வத்திய நவமி, அதுதான் சமர்த்த ராமதாசர் பரமபதிச்ச நாள். வத்திய அப்படின்னா தேய்திரை, மாசி மாசம் தேய்திரை நவமி அன்னைக்கு தான் சமர்த்த ராமதாசர் தன்னுடைய வந்த காரியம் முடிஞ்சாச்சு கலம்பனம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணினார். நம்மெல்லாம் மாசி மகம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மாசி மாசத்துக்கு ஒரு ஏற்றம் உண்டு. அப்ப இவருக்கு தோணிது, அதாவது சமர்த்த ராமதாசர் 2 மாசம் வச்சுக்கோங்களேன், அந்த மார்கழி மாசத்துல தான் சமர்த்த ராமதாசரை பார்க்கறதுக்கு வரும்பொழுது கல்யாண் சுவாமி தன் கையாலேயே எழுதின ஒரு தாஸ் போர்டு, அதாவது சமர்த்த ராமதாச சம்பிரதாயத்துல ஒரு வழக்கம் உண்டு, இந்த தாசபோர் இதெல்லாம் எழுதி முடிச்சு திரும்ப 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 எழுதிட்டே இருக்கணும். ஏன்னா கையெழுத்து அழகா இருக்கணும், ஒரே மாதிரி சீரா எழுதணும், நிறைய எழுதி வைக்கணும். யாருக்கா தேவைன்னா அவள்கிட்ட ஒரு புக்கு கொடுக்கணும், அப்புறம் அவள் அதுலேருந்து பிரதி எடுக்கணும். அந்த காலத்தில் ஜெராக்ஸ் எல்லாம் கிடையாது இல்லையா, அதனால அவள் எழுதிட்டே இருக்கணும். ஒன்று எழுத 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 ஒரு நிதானம் வரும், ஒரு கவனம் வரும். எழுத்து அந்த ஊன்றி எழுதினாதான் எழுத முடியும். அப்போ மனசெல்லாம் அந்த விஷயங்கள் பதியும். அப்போ அந்த தாஸ் போதெல்லாம் அப்படியே மனப்பாடம் ஆயிடும். நிறைய பேருக்கு இந்த பாகவதம் எழுதுறது வழக்கம், பகவத்கீதை எழுதுறது வழக்கம் எல்லாம் உண்டு. ஏன்னா மனசு அதில் லயப்படும். எழுதி 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 ஒரு ஸ்திதியில அந்த அக்ஷரங்களே தெய்வஸ்வரூபமா தெரியும். நமக்கு இதெல்லாம் சாதாரண எழுத்தா தெரியும் இல்லையா. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் பொழுது ஒருத்தர் உட்கார்ந்து பகவத்கீதை வாசிக்கிறார். புக்கை திறந்து ஓன்னு அழுதுண்டே இருக்க, பெருசா வாசிக்கிற, அப்புறம் அப்பப்போ வாசிக்க திருப்பி ஓன்னு அழுறார். சைத்தன்ய மகாபிரபு பக்கத்துல வந்து கேட்கிறாரு, பகவத்கீதை அப்படி புரிஞ்சுடுத்தா, இப்படி அழுது அழுது வாசிக்கிறியே? அப்ப அவர் சொன்ன, சத்தியமா எனக்கு ஒன்றும் புரியலாம் இல்லை, நான் வாசிக்க சொன்னா வாசிச்சுட்டு இருக்கேன், அப்படி எதுக்கு அழுத? இல்லை, அந்த புக்கை திறந்து எனக்கு அந்த அக்ஷரத்தை பார்க்கும்போதெல்லாம் தேர் தட்டு தெரியறது, அதுல அர்ஜுனன் உட்கார்ந்துருக்க தெரியுது, கிருஷ்ணன் கழுத்து திருப்பிண்டு அவங்ககிட்ட பேசுறது தெரியறது, அதை பார்த்து பார்த்து அழுதுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சைத்தன்ய மகாபிரபு இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். இவ்வளவுதான் பகவத்கீதை. இதுக்கு அர்த்தம் என்ன புரியணும்? கண்ணன் சொல்றான் இந்த ஜீவனுக்கு அவசரம் இப்படி கஷ்டப்பட்டு உடம்ப திருப்பிண்டு கழுத்து திருப்பிண்டு கண்ணன் சொல்லிகிட்டே இருக்கானே, அவனுக்கு கழுத்து வலிக்குமே எனக்கு அழுக வருது அப்படின்றார். இவ்வளவுதான் வேணும்ன்றார். நிஜமாவே அந்த அக்ஷரங்களே தெய்வீகமா தெரியும். அது ஒரு அழகான அனுபவம். நிஜமாவே நீங்க அந்த பக்தி பண்ணுங்க புரியும். சில விஷயங்கள் பட்டவர்தமா சொல்லி புரிய வைக்க முடியாது, ஆனா அனுபவிக்க முடியும். அப்ப எழுதணும்ன்றது சமர்த்த ராமதாசருடைய ஒரு உத்தரவு. அப்ப சமர்த்த ராமதாசரை பார்க்கறதுக்கு கல்யாண் சுவாமி வந்துட்டார். வரும்பொழுது எழுதிண்டெல்லாம் வர சமர்த்த ராமதாசர் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பிரிய சிஷ்யன் கல்யாண். ஜம்முன்னு இருக்காராம், இன்னும் காம்பீரியம், இன்னும் தேஜஸ், முகத்துல ஒரு தெளிவு. அதாவது பக்கத்துல கூட இல்லை, சமர்த்த ராமதாசர் கூட இல்லை, ஆனா ஹிருதயம் முழுக்க சமர்த்த ராமதாசர் தான் வியாபிச்சிருக்கார். காம்பீரியமா இருப்பார். எப்படி சமர்த்த ராமதாசர் காம்பீரியமா இருப்பாரோ அதே காம்பீரியம் கல்யாண் சுவாமிக்கு. நம்ம ஜடாமுடி எல்லாம் உண்டு, ருத்ராட்சம் எல்லாம் போட்டு இருப்பார். எப்பொழுதும் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஜபிச்சுருப்பார். எப்பொழுதுமே பகவத் சிந்தனை, ரொம்ப மரியாதையோடு எல்லாரையும் நடத்துவார். யார் மேலேயும் பொறாமை கிடையாது. எப்பொழுதும் ஸ்ரத்தையோடு இருப்பார், எப்பொழுதும் வினயத்தோடு இருப்பார், எப்பொழுதும் பிரசன்னமா இருப்பார். இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு, சுவாமி கொடுத்திருக்கார், குருநாதர் கிருபை பண்ணிருக்கார் அப்படின்னு இந்த குரு ஸ்மரணையில் இருக்கக்கூடியவர் நம்ம கல்யாண் சுவாமி. அப்ப சமர்த்த ராமதாசர் கிட்ட கொடுத்து நீங்க ஒரு தடவை வாசிக்கணும்ன்றார். வயசா இருக்கு சமர்த்த ராமதாசருக்கு, இருந்தாலும் உட்காந்து நிதானமா, அப்ப கூட அவர் எழுதின தாஸ் போத் தான் இந்த ப்ரூஃப் ரீடிங் மாதிரி வாசிக்கிறாராம். இந்த ப்ரூஃப் ரீடிங் போது குத்தம் இருக்கானே பார்க்கணும். அது மெயினா
இதுதான் ஒரு எழுத்து. முக்கியமாக இந்த பத்திரிகைலாம் அடிக்கும் பொழுது எல்லாம் பார்த்துப்படி திருப்பி பார்க்கும்போது ஒரு 10 மிஸ்டேக் வரும். இந்த ப்ரூஃப் ரீடிங் தான் உலகத்தை ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு அந்த வார்த்தை தெரியும், கரெக்டாக வாசிச்சுட்டு போயிடுவோம். கவனித்து பார்த்தோம்னா எங்கேயாவது ஒரு இக்கு மேலே புள்ளி இருக்காது, இல்லாட்டி எல்லாம் மாறி இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். அந்த ப்ரூஃப் ரீடிங் பெரிய காரியம். உட்காந்து வாசிச்சு அப்படி ரசிச்சு ஆஹா 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 கண்ணில் கண்ணீர் வைய வாசிக்கிறார். இவர் சொன்ன தாஸ்போத் தான், இவர் எழுதின தாஸ்போத் தான். என்னடா அண்ணா ராமராய எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கான், ராமராய ஜனங்களுக்கு எவ்வளவு கிருபை பண்ணியிருக்கான். அதாவது தான் எழுதினோ என்னோட விஷயம்னு தோணலையா, ராமராய எவ்வளவு கிருபை பண்ணியிருக்கான் அப்படி சொல்லியிருக்கான். ஆஹா ஆஹா ஆஹான்னு கல்யாண சுவாமி பார்க்கிறார். அதாவது சமர்த்த ராமதாசருடைய பாவம் எப்படின்னா முதல் தடவையா தாஸ்போத் வாசிக்கிற மாதிரியும். அப்ப எத்தனை தூரம் அந்த ஸ்ரத்த இருக்கும். இப்போ நமக்கெல்லாம் ஒரு விஷயம் திரும்பி திரும்பி பண்ணும்போது கொஞ்சம் அஸ்ரத்தை வந்துடும். அதே எந்தூசியாசம் அது எப்படி முடியும் அப்படின்னா, அந்த நாள் புதுசு, அந்த இடம் புதுசு, அந்த நிமிஷம் புதுசு, இன்னைக்கு அனுபவம் புதுசு. அதே வாய் தான், அதே நாக்கு தான், அதே வயிறு தான். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் நல்லா தானே இருக்கு. ஆமாம் போய் ஏன் சாப்பிட்றோம் அப்படி தோன்றதா? இல்லவே இல்லையே, புதுசு புதுசாக தானே கேட்க வேண்டியிருக்கு. அப்போ அது ஒரு அனுபவம் உண்டுன்னா அதை விட அல்லவா வசதி. இந்த தாஸ்போத் எல்லாம் வாசிக்கிறாராம், வாசிச்சோன்னு ரொம்ப சந்தோஷம். அப்போ சில சங்கல்பமாகிறதே சொல்கிறார். கரெக்டாக அவரோட கடைசி அந்த தாஸ்போதனுடைய கடைசி அந்த விஷயங்கள் எல்லாம் சமர்த்த ராமதாஸ் அப்போ தான் சொல்கிறார். அப்போ சொல்கிறார், ஆம்சி பிரதிஜா ஐசி காஹி ந மாகாவே சிஷ்யாசி ஆபணமாகே ஜெகதீஷாசி பஜத ஜாவே. நமக்கு அப்படி ஒரு சங்கல்பம் உண்டு. சிஷ்யார் இடத்துல எதுவும் கேட்கறது இல்லைன்னு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்கணும், எப்பொழுதுமே ஜெகதீஷனை பஜனை பண்ணிட்டு இருக்கணும்னு. தனதாக எதுவும் கேட்கலையாம், லோகக்ஷேமார்த்தமா இந்த சிஷ்யர்கள் எப்பொழுதுமே ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம அப்படின்னு ஜபிச்சுட்டே இருக்கணும். இதுதான் நம்முடைய ஆக்ஞை, இதுதான் நம்முடைய பிரார்த்தனைன்ற மாதிரி சொன்னார் கல்யாண சுவாமி. அதையும் எழுதிந்தார். ரொம்ப சந்தோஷம் கல்யாண சுவாமிக்கு. சமர்த்த ராமதாசர் எப்படி இருக்கா, எத்தனை சிஷ்யா இருக்கா, எங்கெல்லாம் போனா, என்னெல்லாம் பண்ணார், ராமராயா உன்னை என்னெல்லாம் பண்ண வைக்கிறான், நீ என்ன பண்றதோ ராமராயா உன்னை என்னெல்லாம் பண்ண வைக்கிறான். அது ஒரு ஓரத்தில் கூட இந்த அகம்பாவம் வந்துடப்படாது. ஏன்னா நமக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிட்டோம், கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுருத்தோம்னா புத்தி மாறி போயிடும். வி ஆர் த பெஸ்ட் அப்படின்னு தோணி போயிடும். பகவான் பண்ண வைக்கிறான், நீ பண்றாய். அவன் காரியம் பண்ணக்கூடியவன், நீ கருவி. அவன் உடையவன், நீ உடைமை. அவனோட ப்ராப்பர்ட்டி நீ. அவன் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். இப்படி சொன்னா கூட புரியாது. நீங்களும் உங்கள் மொபைல் ஃபோனும், மொபைல் ஃபோன் தான் நீங்க, சுவாமி உங்களை யூஸ் பண்ணிக்கிறார், அவ்வளோதான். மொபைல் ஃபோன் அவ்வளோதான். என்ன நீங்கள் யூஸ் பண்ணானே உண்டு. அதை ஃபோட்டோ எடுக்கலாம், ஃபோன் பேசலாம், என்ன மெசேஜ் அனுப்பலாம், வீடியோ பார்க்கலாம், கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம், ரிமைண்டர் வைக்கலாம், அலாரம் வைக்கலாம். யார் வச்சிருக்கோமோ அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் அந்த மொபைல் யூஸ் ஆகும். அந்த மாதிரி பகவான் ஓனர், நாம ப்ராப்பர்ட்டி. அவன் இட்ட வழக்கு அப்படின்னு சொல்லுவா பெரியவா. அந்த மாதிரி இது எப்பொழுதும் ராமநாமம் ஜபி. பெரிய ஆளாயிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சாதாரண பேசிட்டு இருக்கார். ரொம்ப சந்தோஷமா நம்ம கல்யாண் சுவாமிக்கு, ஏன்னா அவருக்கு அவ்வளவு ஆசை, அத்தனை ஆனந்தம். ஜோரா வந்தாச்சு, தரிசனம் பண்ணியாச்சு. சமர்த்த ராமதாசர் நீ கிளம்புன்னுட்டார். இருன்னு சொல்லலை, நான் கல்யாண சுவாமி இருக்கக்கூடாது அங்கே. சமர்த்த ராமதாஸ் கிளம்புற சமயத்தில் கல்யாண சுவாமி அங்கே இருக்கக்கூடாதுன்னு சங்கல்பம். அது சமயத்தில் அப்படிதான் இருக்கும். குருஜியம்மா கிளம்பும்பொழுது நான் எங்கேயோ தானே இருந்தேன். அது அப்படிதான். சரியா 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் தான் நான் பண்டரிபுரம் கிளம்பலான்னு ட்ரெயின் ஏற போகிறதுக்கு முன்னாடி ஃபோன். நான் குருஜியம்மா சென்னை, நான் திருநெல்வேலி, விடிய கிளம்புற ட்ரெயின் ஏறணும் பண்டரிபுரத்துக்கு. விடிய கிளம்ப குருஜியம்மா கிளம்பியாச்சு. நான் பண்டரிபுரம் போல, நான் மெட்ராஸ் போயிட்டேன். ஆனால் அடுத்த நாள் பண்டரிபுரம் போயிட்டேன். அது குருநாதா என்ன சங்கல்பம் பண்றாளோ அதை நடத்தி காட்டிடுவா. அது பெருசாக நமக்கு வெளில கண்டே பிடிக்க முடியாது, கண்டே பிடிக்க முடியாது. அதுதான் அதிசயம். அப்ப சமர்த்த ராமதாசர் ஆசீர்வாதம் பண்ணார் கல்யாண் சுவாமிக்கு.
எல்லாம் நன்னா பண்ணிட்டு இருக்காய். ராமராயா உன்னை வர வச்சான். இதோட எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி இதெல்லாம் தான் சிஷ்யாளுக்குன்னு சொல்லி எல்லாம் தீர்மானம் பண்ணி அதன் பிறகு கல்யாண சுவாமியை சமர்த்த ராமதாசர் சந்தோஷமா அனுப்பி வைக்கிறார். கல்யாண சுவாமியும் குருநாதரை நமஸ்காரம் பண்ணிட்டு, எத்தனைக்கும் உத்தவ் அக்காபாய் இவாளுக்கு எல்லாம் தெரியும் என்ன டேட்ல கிளம்ப போறாருன்னு எல்லாம் தெரியும். ஒருத்தரும் முகத்தை கூட காட்டல. கல்யாண சுவாமிக்கு கண்டுபிடிக்கவும் முடியல, தெரியவும் இல்லாது. அப்படிதான் சில விஷயங்கள்லாம் நம்மளால நமக்கு என்ன உண்டோ அதை தான் தெய்வம் காட்டி கொடுக்கும். எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ யாத்திரைக்கே வந்திருக்க, இப்படி கண்டுபிடிச்சோம்னா அப்படி தெரிஞ்சுக்கணும். வெறும் பச்சை மண்ணா இருக்கும், அது எப்படி மோல்டு பண்ணணுமோ சுவாமி பண்ணுவார். எதையுமே பிளானிங்க எந்த யாத்திரையிலுமே சரி 2 நாள் 3 நாள் இருக்க போறோம் என்னெல்லாம் பார்க்க, அவ்வளவுதானே ஒழிய அனுபவம் என்னன்னு பிளான் பண்ணக்கூடாது. அனுபவம் என்னன்னு பிளானே பண்ணக்கூடாது. இப்போ நீங்க மத்தியானம் ஹோட்டலில் சாப்பிட்டோம், அங்கே போய் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம். முன்னாடியே பிளான் பண்ணிட்டு ஒன்றும் போலல்ல, இதை கொண்டா அதை கொண்டா கேட்டதோட அதிகமாகவே கொடுத்துட்டான். அவ்வளோதான். ஒரு ஹோட்டல்காரனால முடியுமா, தெய்வத்தினால. அதனால பிளான் பண்ணவே பண்ணாதீங்க. யாத்திரை வந்திருக்கோம், பகவான் வர வச்சிருக்கான். பகவானே இந்த யாத்திரை எந்த காரணத்துக்காக நீ என்ன வர வச்சிருக்கியோ அது எனக்கு புரியவை. ரிக்ஷாக்காரன் சொன்ன மாதிரி அவர் தானே கூப்பிட்டா, யாத்திரை நல்லா தான் இருக்க போகுது. இல்லை நாம் என்ன சாரம் எடுத்துக்க போறோம் இருக்கு இல்லையா, என்ன பக்குவத்துக்கு. ஏன்னா நம்ம பக்குவப்பட்டதுனாலே வரல, பக்குவப்படுறதுக்காக வந்திருக்கோம். புரிஞ்சுக்கணும். பூமிக்கு வந்ததே பக்குவப்படுறதுக்காக, அதுல யாத்திரை வர்றது இன்னும் பக்குவப்படுறதுக்காக. இன்னும் ஸ்ரத்தை, இன்னும் நம்பிக்கை, இன்னும் வினயம், இன்னும் பக்தி. நீ பார்த்தோம் இல்லையா பிருந்தாவனத்தை, நமஸ்காரம் பண்ணி இவ்வளவு வண்டி போயிட்டு இருக்கு, இத்தனை டிராபிக் கச்ச கச்ச கச்சன்னு இருக்கு. இதுக்கு நடுவில் ரோட்ல நமஸ்காரம் பண்ணி எப்ப முடிப்பான்னு தெரியாது, குளிர் வேறு. இப்படி போயிட்டு இருக்கா. வாழ்க்கலாம் அப்படின்னு நம்ம எங்க இருக்கோம்? நம்ம எத்தனை பேர் நமஸ்காரம் பண்ணோம் பிருந்தாவனத்தை? அவளை பார்த்துட்டு கூட நம்ம நமஸ்காரம் பண்ணோமா? பார்த்தோன்னா சரி நமஸ்காரம் பண்ண தோணலையே. ஆனாலும் அவன் பண்ணிட்டு தானே இருக்கா. அப்ப பக்குவப்படுறதுக்காகத்தான் வந்திருக்கோம். அதனால பகவானே இந்த வாழ்க்கையில நான் எத்தனை விதமா பக்குவப்பட்டா சரியா இருக்குமோ அத்தனை விதமா என்னை பக்குவப்படுத்தி உன் இஷ்டப்படி நான் இருக்கணும். உன் இஷ்டம் என் இஷ்டம். பிருந்தாவனத்துக்கு வரதே அதுக்குதான். உன் இஷ்டம்பா, நீ எங்க வைக்கிறையோ எப்படி வைக்கிறையோ அந்த இடத்துல நான் இருக்கேன். இன்னைக்கு போனோம், காளியம்மடுவெல்லாம் பார்த்தோம். இந்த காளியம்மடு பக்கத்தில் கோவிலுக்கு போனோம். கரெக்டாக பகவான் ஆரத்தி சமயத்துக்கு அங்கே உட்கார வச்சிட்டானா இல்லையா? நம்ம மட்டும்தான் ஏகாந்தமாக உட்காந்துட்டோம், ஆளே கிடையாது. கரெக்டாக போன சமயம் அந்த இடத்துல ஒரு ஆரத்தி, அந்த இடத்துல ஒரு கல்கண்டு பிரசாதம். அவன் கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். யாத்திரைக்கு வருது எதுக்குன்னா கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். இன்னைக்கு இது கிடைச்சது, அவ்வளோதான். எப்படி கிடைக்கும், ஏது கிடைக்கும், என்ன விதத்தில் கிடைக்கும்லாம் தெரியாது. கல்யாண சுவாமி அழகா சமர்த்த ராமதாசரிடத்திலேருந்து உத்தரவை வாங்கிட்டு கிளம்பி போறார். மீதி விஷயம் நாளைக்கு சொல்றேன். ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय भोलो सीता रामचंद्र भगवान की जय. जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद, भारत माता की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. உங்களுக்கு தெரிஞ்சவா உங்க யார் மேலாம் அபிமானம் இருக்கோ அவர்களுக்காகவும் சேர்த்து இந்த பிருந்தாவன யாத்திரையில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயமா எல்லாரும் வந்து இந்த பிருந்தாவனத்தை தரிசனம் பண்ணணும். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது கட்டாயம் வரவேண்டிய ஒரு ஸ்தலம் இந்த விரஜ பூமி. மார்கழி மாசத்துல ஆண்டாள் ஆசிர்வாதம் பகவான் இங்க நம்மளை வர வச்சிருக்கான்.
சத்விஷயத்தை வாட்ஸ்அப்பில் கேட்குறவாளுக்கும் பிருந்தாவன தரிசன பாக்யம் பகவான் கொடுக்கட்டும். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.